அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் மரவள்ளி கிழங்கு வச்சு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்ல ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு, கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். இவ்வளோத்துலேயும் நம்ம செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் பகுதி எடுத்து தான் செய்ய போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு துருவிக்கணும். இந்த கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ண முடியாதுங்க. இதுக்கெல்லாம் இந்த பாருங்கள், இந்த அருவா வச்சு தான் கட் பண்ணணும், மரம் மாதிரி. இப்போ மரவள்ளி கிழங்கு அப்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 2 கப் பச்சரிசி அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுப்போம். இப்போ தோலை எடுத்துட்டு நம்ம இதை துருவிப்போம். ஏன்னா நம்ம கப்பில் போட்டிருக்கனால கப்பில் வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு பீஸ் பீஸாக போட்டு அளக்க முடியாது. அதனால் துருவிட்டு கப்பால் அளந்துப்போம். ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துப்போம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு மரவள்ளி கிழங்கு துருவினது சேர்த்துப்போம். இப்போ நான் வந்து 2 கப் போட்டிருக்கேன், அதனால் 4 கப்பு மரவள்ளி கிழங்கு துருவினதை சேர்த்துப்போம். இது மிக்சி ஃபுல்லாக நிறையா இருக்கிறனால முதல்ல இதை ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்தோம்னா பாதி ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட நம்ம வெல்லம் சேர்த்து அரைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு இதோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்ததோட 2 கப் வெல்லம் சேர்த்து திரும்பி அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா வழன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்ததோட நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் ஊற்றிக்கலாம். வெல்லம் அதிகமாக நம்ம போட்டோம்னா அப்பம் வந்து ஒட்டிக்கும், நல்லா வராது. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 கப் வெல்லமே கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு ஃப்ளாட்டான பேனை எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றுனோம்னா ஒரே டைமில் 4-5 அப்பம் போட்டுக்கலாம். நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா வெல்லம் போட்டிருக்கனால டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் இதை மாதிரி மிதமான சூட்டில் பொரிச்சோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிடும். இந்த மரவள்ளி கிழங்கு அப்பம் வந்து இந்த கலரில் இருந்தாலே போதும். இதை மாதிரி உப்புனாலே உடனே வெந்துடும் நம்மளுக்கு. இந்த கலரில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அப்பம் சூடாக இருக்கும்போது எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற ஆற எண்ணெய் குறைஞ்சிரும். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருந்தோம்னா எண்ணெயெல்லாம் போயிடும். ஏற்கனவே மரவள்ளி கிழங்கு வச்சு பபுள் டீ எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஃப்ரெஷ் மரவள்ளியை வச்சு எப்படி அப்பம் செய்யறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி மரவள்ளி கிழங்கு வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.